சாதாரணமா முருங்கைக்கீரையை கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதுவே என் ஸ்டைல்ல பண்ணி பாருங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த முருங்கைக்கீரை மண்டி பண்றத 3 ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். முதல் ஸ்டெப்ல இந்த அரிசி கழுவி வச்சிருக்க அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியோட கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் உப்பு, இதை சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெஷர் குக் பண்ண இந்த கீரையை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கழனி தண்ணி இல்லைனாலும் அரிசி வடிச்ச தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாதாங்க இருக்கும். இப்போ இந்த 2வது ஸ்டெப்ல ஒரு தாளிப்பு ஒன்று போட போறோம். கொஞ்சம் கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இது நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகாவை இதோட போடுங்க. நறுக்கின சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரையோட இதை சேருங்க. இந்த 3வது ஸ்டெப்ல கொஞ்சம் தேங்காய் பாலை எடுக்கணுங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க, இது நல்லா அரைங்க. முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பாலையும் 2வது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பாலையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொதிக்கிற இந்த முருங்கைக்கீரையோட 2வது எக்ஸ்ட்ராக்டை கொஞ்சம் சேருங்க. இது நல்லா கொதிக்க விட்டு உப்பு நல்லா கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாம் முடியும் பொழுது அடுப்பு அணைச்சிட்டு முதல்ல எடுத்த பாலை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது திரிஞ்சிடும். இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி மேல கொஞ்சம் பெருங்காயத்தை மட்டும் போட்டு இறக்குங்க. அருமையான முருங்கை இலை மண்டி ரெடி. இந்த மண்டிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க, இந்த அரிசி கழுவுற தண்ணியை தான் மண்டின்னு சொல்லுவாங்க. இதோட ரெசிபியை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க.